ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை காண உதவி செய்தார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க இந்த நல்ல தருணங்களுக்காய் மறுபடியும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26, 27, 28 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இந்த மாதத்துல 2 ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் சொல்ற வாக்கு தத்துவம், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நான் உனக்கும் தருவேன். 2வது, விடிவெளி நட்சத்திரத்தை தருவேன். யாருக்கு தருவேன் என்றால், ஜெயம் கொள்கிறவனுக்கு. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு கண்டிஷனோடு இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நீ ஜெயம் பெற்றுட்டா 2 ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். ஒன்று, நான் என் பிதாவினிடத்தில் எப்படி அதிகாரத்தை பெற்றேனோ அதே போல உனக்கும் அதிகாரத்தை தருவேன், அதிகாரம். 2வது, விடிவெளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன் என்று 2 விதமான வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எதிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படி என்றால், இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தியத்திரா என்ற சபைக்கு அவர் சொல்லுகிறார். இந்த தியத்திரா சபையில சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறபடினால அந்த காரியங்கள்லாம் என்னவென்று சொல்லிவிட்டு, இதிலிருந்து நீ ஜெயம் பெற்றா உனக்கு நான் 2 விதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சபை, இந்த தியத்திரா சபையில என்ன குறைவு என்று நாம் பார்க்க போகிறோம். தியத்திரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் என்னவென்றால் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பெர்ஃப்யூம். அதாவது அந்த நறுமணங்கள்னால பலி செலுத்துறது அல்லது கண்டினியூஸ் சாக்ரிஃபைஸ், தொடர்ந்து பலி செலுத்துவது என்ற அர்த்தம். ஆனா இந்த தியத்திரா சபை எப்பேற்பட்ட சபை என்றால் அப்பாஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விலகின சபை. அப்ப இந்த தியத்திரா சபை எதை குறிக்கிறது என்றால், ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. ரோமன் கத்தோலிக்க சபையை பார்க்கும்பொழுது எப்படி விசுவாசத்தை விட்டு விலகினது என்றால், இயேசு மரியாளின் மகன் என்று அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே மரியாளுக்கு தான் அங்க முக்கியத்துவம். இயேசுக்கு பல மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே. அப்படி அநேக உலகத்திலுள்ள அத்தனை மதங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் இவர்களாகவே ஒரு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி அப்படி தேவனை இவங்க ஆராதிக்கிற ஒரு சபை, விசுவாசத்தை விட்டு வழி விலகின சபை, அப்பாஸ்டசி சர்ச். இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுமா? நீ என்னை மரியாளின் மைந்தன் சொல்லி நீ வணங்குற, ஆனா நான் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, I am not the son of Mary, but I am the son of God. அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ என்னை வணங்குற விதமே தப்பு. நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் தேவனுடைய குமாரன், ஒரு மனுஷியோட குமாரன் அல்ல. சோ இந்த ஒரு வெளிப்பாட்டோடு ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன சொல்றாருன்னா, உன் கிரியைகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், உன் அன்பை அறிஞ்சிருக்கிறேன், உன் பிரயாசத்தெல்லாம் பார்க்கிறேன், நீ ரொம்ப நல்ல செய்யற எல்லாத்தையும். இன்னைக்கு கத்தோலிக்க சபையை பார்க்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், அனாதை இல்லங்கள், அப்புறம் திக்கற்றவர்களுக்காக இல்லங்கள், முதியோர்களுக்கான இல்லங்கள், அப்படின்னு நிறைய ஏழை எளியவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப், நிறைய அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. நற்கிரியைகள்லாம் சூப்பர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நிறைய நற்கிரியைகள் நான் அறிந்திருக்கிறேன். என்ன? உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்குன்னு தெரியுது எனக்கு. ஆனா ஒண்ணு தெரியுமா? நீ என்னதான் கிரியை செஞ்சாலும் விசுவாசத்தை விட்டு விலகிட்டா அது பிரயோஜனம் இல்லை. அதனால நான் உனக்கு புத்தி சொல்றேன். எப்படின்னா, நீ எல்லா காரியமும் நல்லாதான் செய்யற, ஆனா ஒரு காரியம் என்ன தெரிய பண்றன்னா, உன் சபையில தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு இயேசபேல். இதுதான் இந்த தியத்திரா சபையில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுதான்
உன் சபையில தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஏசபேல் ஒரு பெண் இருக்கிறா. அவ என்ன செய்யறா தெரியுமா? அவ என்னுடைய ஊழியக்காரர்களை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. உன்னுடைய எல்லா ஒர்க்கும் பார்த்தா சூப்பர். ஆனா உன் சர்ச்சிலேயே 2 விதமான கூட்டங்கள் இருக்காங்க. ஒண்ணு, இந்த இயேசபேலுடைய போதகத்தை கைக்கொள்ளுகள் இருக்கிறாங்க. என்ன எப்படி நடந்துக்கலாம்? ஏன் விபச்சாரம் செய்யறன்னா, இந்த சபை என்பது தேவனுக்கு மணவாட்டி. நம்ம எல்லாம் தேவனுக்கு மணவாட்டி. ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு தான் உண்மையா இருக்கணுமே ஒழிய மணவாளனுடைய தாய்க்கோ அல்லது மற்ற மரித்து போன பரிசுத்தவான்களுக்கோ அல்ல உலகத்துல போப் என்று சொல்றாங்க அவர்களுக்கோ நாம் உரியவர்கள் அல்ல. இயேசு ஒருவர் என் மணவாளன் என்றால் நான் அவருக்கே முற்றிலுமாக நான் கீழ்ப்படியணும். அவரை தான் நான் வணங்கணும். இயேசுவை விட்டுட்டு நான் மற்ற காரியங்களை வணங்கினோம்னா நம்ம தான் விபச்சாரக்காரர்கள். ஆனால் வேசித்தனம் பண்றது. அப்ப என்ன சொல்றேன், ஏன் ஊழியக்காரர்களை அந்த இயேசபேல் என்பவள் போதனை செஞ்சு வேசித்தனம் பண்ணிக்கோ. நீ எப்படினாலும் மரியாதை வணங்கு, உலகத்தை நேசிச்சுக்கோ, மற்ற மார்க்கங்களை கை கொண்டுக்கோ அப்படின்னு சொல்றது மட்டுமில்ல, விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவங்களுக்கு சொல்லி ஏன் ஊழியக்காரங்களை வஞ்சிச்சிட்டா. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏனென்றா ஆண்டவர் சொல்றாரு, இந்த புசிக்கிற காரியத்தை குறித்து ரொம்ப கவனம் ஆண்டவருக்கு. ஏதேன் தோட்டத்துல முதல்ல ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னது புசிக்கிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். இத புசி, இத புசிக்காத. ஜீவ விருட்சத்தை நீ புசி, நன்மை தீமை அறியதை புசிக்காத. இதுதான் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் சொன்னார். ஆனா மனுஷன் அதை தவறிட்டான். பிறகு பின்மா அப்படி எல்லா ஜனங்களும் அப்படி பாவம் செஞ்சு கடைசியில பார்த்தா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த அடிமைத்தனத்தில் எகிப்திலிருந்து வெளியே புறப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் மோசே மூலமா ஒரு கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு நடுராத்திரி நீங்க எல்லாம் எந்திரிக்கணும். இந்த மாதத்தின் 14ஆம் தேதி எந்திரிச்சு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்க அடிச்சு அந்த இரத்தத்தை உங்க வீட்டு வாசல்ல மேல் சட்டத்திலும் நிலைக்காலிலும் பூசணும். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளாக இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நீங்க புசிக்க வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தர் அநேக வருஷங்களுக்கு பின்பாக மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போகிறார். ஒரு மீட்பு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு மீட்பு உண்டாக போவது என்பதை ஆண்டவர் முன் மாதிரியாக வைத்து பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். அதுதான் பஸ்கா என்று பேர், பாஸ்ஓவர். இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க புசிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எகிப்தை விட்டு வராங்க, செங்கடலை கடந்து வனாந்திரத்துல வராங்க. அப்பவும் ஆண்டவர் எப்படி போஷித்தார்? வானத்தின் மன்னாவினால போஷிக்கிறார். இந்த உலகத்தின் தானியத்தினால அல்ல. நான் உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தேசம் நான் வாக்கு பண்ணிருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீ போகணும்னா நான் கொடுக்கும் உணவை நீ சாப்பிடு. ஏன் வழியில என் உணவு தான் நீ சாப்பிடணும். அப்ப இந்த சாப்பாட்டை குறிச்சு 1 நாள் 2 நாள்ல 40 வருஷங்களாக ஆண்டவர் நடத்தினார். அந்த தேசத்துக்கு போய் சேர்ந்த உடனே அந்த தேசத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். அதெல்லாம் வேதத்துல தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டார்கள். அப்ப சாப்பிடுறதுக்கு எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அதனால்தான் யோவான் 6:48 சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே. சோ ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி புசிக்கணும், எதை புசிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணியிருக்கும் பொழுது இந்த இயேசபேல் என்பவள், இந்த இயேசபேல் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆகாப் என்ற யூதாவுடைய ராஜா, அவன் ஒருத்தைய கல்யாணம் பண்ணுவான். அவ சீதோனியுடைய குமாரத்தி, புறஜாதி. அவ கல்யாணம் பண்ணி யூதேய தேசத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய தேசத்தில் உள்ள அத்தனை விக்கிர ஆராதங்களையும் அருவருப்பான காரியங்களையும் எல்லாவற்றையும் அவள் செய்ய ஆகாப் மூலமா அவள் அவ்வளவு காரியங்களும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாள். அப்படிப்பட்ட ஒரு ஆவி, the spirit of Jezebel. இப்ப இந்த இயேசபேல் என்ன பண்ணுது, ஏன் ஊழியக்காரர்களை நீ விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணிக்கோ, நீ விக்கிரங்களுக்கு படைத்துள்ள புசி என்று சொல்றாளே, நான் உனக்கு நியமித்த உணவு இருக்குது, அதை தான் நீ புசிக்கணும். மனுஷனுடைய கோட்பாடுகள் அல்ல, அதுல கவனமா இருக்கணும். ஆனா நீ இடம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் 24ஆம் வசனத்தை சொல்றாரு, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும். அப்படின்னா அந்த தியத்திரா சபையில ஒரு குரூப் இயேசபேலின் போதகத்தை பற்றி கொள்றாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், உன் சபையிலேயே
இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்றேன்னா, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். அப்படின்னா இந்த தீத்திர சபையிலேயே இந்த போதகத்தையும் பற்றி கொள்ளல. சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்கிறார்களே, அதை குறித்து அவங்களுக்கு தெரியல, அறியல, வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? the deep things in Satan. அப்படின்னா இப்ப எபேசில சொல்லப்பட்டிருக்கல, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், the depth. அப்படின்னா தேவனுடைய அன்புக்கு ஒரு ஆழம். இப்ப சாத்தானுக்கும் நிறைய மிஸ்டீரியஸ் திங்ஸ், டாக்டரின்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில பாத்தீங்கன்னா நிறைய கொள்கைகள். அவங்க எல்லா பரிசுத்தவான்கள் பேரை சொல்லி அவங்களுக்காக ஒரு பண்டிகை வைப்பாங்க, அவங்கள வணங்குவாங்க. போப் தான் அவங்களுக்கு முக்கியம், போப் சொன்னாதான் கேட்கணும். எல்லாத்தையும் அவங்களுடைய டாக்டரின்ஸ்க்கு நேராக தான் ஜனங்கள் நடத்துவாங்களே ஒழிய தேவனுடைய குமாரனுக்கு நேராக நடத்த மாட்டாங்க. இதை நீ இப்படி பண்ணு, ஆனா இயேசுவை புசிக்கணும், அந்த டாக்டரின்லாம் அவங்க அந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க. அப்ப இந்த சாத்தானுடைய டெப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள், அதுல 2வது சபை சிமிர்னா சபை. அது எப்படிப்பட்ட சபை? அந்த சஃபரிங் சர்ச். இந்த உபத்திரப்படுற அந்த சபையில இந்த சாத்தானுடைய ஆழங்கள் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, the synagogue of Satan, சாத்தானுடைய கூட்டங்கள். அதுக்குன்னே தனியா ஒரு சினகாக், ஒரு அது சாத்தானை வழிபடுவதற்குனே ஒரு கூட்டங்களை வச்சிருந்தாங்க சிமிர்னா சபையில. அதுக்கு அடுத்த 3வது சபை பெர்கமு சபை, அது உலகத்தோடு கலந்து விட்ட சபை. அந்த சபையில எப்படி இருக்குன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல நீ இருக்கிற. சோ முதல்ல ஒரு சினகாக், வழிபடும் ஸ்தலம், சாத்தானை வழிபடும் ஸ்தலம். 2வது பார்க்கும் பொழுது சாத்தான் சிங்காசனம் ஆளுகை செய்கிற ஒரு சபை. தியத்திரா சபையை பார்க்கும்போது இது அது போதகத்தினால ஜனங்கள் எல்லாம் கலக்கி எல்லாம் ஒன்னா கலந்து விட்ட சபை. இந்த ஆழங்கள், இந்த அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பைபிள்ல அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, நிறைய திங்ஸ் ஆட் பண்ணணும், அப்பதான் ஜனங்களுக்கு புரியும். சும்மா ஏசுன்னு எப்படி புரியும்? ஒரு சிலையை உண்டாக்குவோம். அவன் மரியாள், அவங்க தானே இயேசு பெற்றாங்க, மரியாளுக்கு ஒரு சிலையை உண்டாக்குவோம். மரியாள் கையில இந்த குழந்தை இயேசு எல்லாம் பைபிள்ல இல்லவே இல்லை. மரியாளெல்லாம் வணங்கணும் இல்ல. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். அப்படிப்பட்ட மேலான நாமத்தை அப்படியே மறைச்சு எல்லா காரியங்களும் உலகத்தின் வழிபாடுகளுக்காக எல்லாம் அங்கங்க அந்தந்த மதத்துல காணப்படுற எல்லாம் ஒன்னா சேர்த்து இவங்க தனக்குன்னு ஒரு தத்துவம் அப்படி பண்ணிட்டாங்க. சொல்ல போனா ஒரு மத வெறி, ஹெரிட்டிக்கல் பீப்புள். அந்த ரிலிஜியஸை குறித்து ஒரு வெறி. இயேசு பேர்ல அந்த வைராக்கியம் இருக்காது, பைபிளை வாசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த போதகம் எல்லாம் கை கொள்ளாத அந்த தீத்திரா சபையில ஒரு குரூப் இருந்தாங்க. அந்த குரூப் பார்த்தா ஆண்டவர் சொல்லாரு, நீ ஜெயம் பெற்றுட்டா அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன், விடிவெளி நட்சத்திரத்தையும் தருவேன். நீ என்ன செய்யணும்னா, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொள். விசுவாசத்துல இருக்கிற நீ இந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் உள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஜெயம் பெற்றுட்டு அந்த போதகத்தை நீ கை கொள்ளாம வசனத்தின்படி இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், இயேசு ஒருவரே புகழப்படத்தக்கவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவரை மட்டும்தான் துதிக்கணும். இந்த சாட்சிக்குள்ளாக, இந்த வேத சத்தியத்துக்குள்ளாக நீ வரும்பொழுது உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொள், விசுவாசத்தை பற்றிக்கொள். அது மட்டும் இல்ல, சொல்றாரு, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. நீ ஜெயம் பெற்றுட்ட, எனக்கு வேண்டாம், புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்ப இந்த விதமான தவறான வழிபாடுகள், அது எப்படின்னா கத்தோலிக்க சபை சொல்லுவாங்க, நாங்க என்ன இயேசுதானே கும்பிடுறோம், நாங்க வேற யாரையும் கும்பிடலையே, வேற எந்த பேரையும் நான் சொல்லி கும்பிடலையே, இயேசுவே தானே சொல்றோம். நல்லது. அவங்க எல்லாத்தையும் கத்தோலிக்க சபை ஜனங்களை இயேசுக்கு வழி நடத்தினாலும் அவங்க இஷ்டப்படி வழி நடத்துறாங்க. ஆனா வேத வசனத்தின்படி வழி நடத்தப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். ஒருவேளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்துல நீங்க சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும், இதை கேட்கிறவர்களும், இதை வாசிக்கிறவர்களும் இது பாக்கியவான்கள். வேத வசனம் அது ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மறைஞ்சு போகாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்ளுவன் எவனோ அவன் என்ன முடிவு பரியந்தம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். கிரியைகள்னா என்ன? அவருடைய கிரியைகள்னா என்ன? இயேசு என்ன கிரியைகளை செய்தார் நமக்காக? இந்த உலகத்துல மானிடனாய் வந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார்,
இரண்டாவது உயிரோடு எழுந்தார், மூணாவது பரலோகத்துக்கு போனார். அங்கே பிதாவின் சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நமக்காக எல்லாருக்காகவும் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியைகள் அதில் நிலைச்சிரு, மறந்துடாத. என்னை ரட்சித்த ஒரு தேவன், எனக்காக பாடுபட்டு மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், அவர் பெரிய இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து எனக்காக வேண்டுதல் செய்கிறார். மட்டுமல்ல, நமக்குள்ளும் வசிக்கின்றார். இந்த கிரியை நீ மறந்துடக்கூடாது. நீ ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 2 விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த காலத்தை சொல்றார். ஒன்று, உனக்கு அதிகாரம் கொடுப்பேன்னா இப்ப இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலும் உனக்கு அதிகாரம். இந்த உலகம் முடிவு பெற போகுது, அந்திகிறிஸ்து வருவான். அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு பிறகு இந்த உலகம் முடிவு இந்த பூமியிலேயே 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில நீ என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்வாய். அதுதான் கொடுக்க பெரிய வாக்கு தத்தம். இன்னைக்கு இந்த உலகத்துல என்னெல்லாமோ சாதிக்கிறான் அப்படி மனுஷங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த முடிவு உண்டான பிறகு இந்த உலகத்துல 1000 வருஷம் அரசாட்சி என்பது நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதுக்காக நான் என்ன செய்ய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா எல்லா ஜனங்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா புரியும். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பெரிய வசனமானாலும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசி கேட்போம். 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த ஒரு ஆளுகை. இதே 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த அதிகாரம் அப்படின்னா சரி, 1000 வருஷத்துல தான் எனக்கு அதிகாரமா? இப்ப அதிகாரம் இல்லையா? இப்ப அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உடைய ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போது சீஷரை பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், அதிகாரம் உள்ளவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இப்ப இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்? நம்ம இந்த காரியங்கள்லாம் ஜெயம் கொண்டா எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க. என்ன அதிகாரம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க. இயேசு தூங்கிட்டு இருந்தாரு. கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. சீஷர்கள் பயப்பட்டாங்க, ஆனா அவர் பயப்படல. எழும்பி நின்று, காற்றே கடலை இறையாதே, அமைதலாயிரு, வார்த்தையில அதிகாரம் அப்படியே நின்றது. டிராபிக்ல ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான், அவன் கையில ஒண்ணுமே இருக்காது, பெரிய ஒண்ணு இருக்காது. ஆனா அப்படி கையை நீட்டினா நிக்கணும், அப்படி போனா போகணும். இந்த ஒரு விரல்லையே அதிகாரம் முழுவதையும் காட்டலாம். நில்லுனா நிக்கணும், போனா போகணும். ஸ்டாப்னு ஒரு சைன் போர்டை வச்சிருப்பான், அது காமிச்சா நிக்கணும், அவ்வளவுதான். பேசணும் கூட அவசியம் இல்லை. அதிகாரம். ஏனென்றா அந்த அதிகாரத்துக்குடையவன் அந்த இடத்துல நின்று எவ்வளவு பெரிய ட்ரக் வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நிக்கணும். தட்ஸ் a ரூல். அதே போல நமக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், வானத்திலும் சகல அதிகாரம், இந்த பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் நமக்குள் இருக்கார் பாருங்க. அவரை சார்ந்து கொண்டு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வர எத்தனை போராட்டங்களை பார்த்துட்டு என்ன செய்யணும்? புலம்பக்கூடாது. ஸ்டாப் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். என் குடும்பத்துல நீ நுழைவதற்கு உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நோ அட்மிஷன். என் குடும்பம் என் தேவனால் ஆளுகை செய்யப்படணும், உனக்கு அனுமதியே கிடையாது. அப்படி உள்ள வந்துட்டு ஓடி பேர் வெளியே. ஐ வில் நாட் அக்செப்ட் யூ. என் பிள்ளைகள் மூலமா பிரச்சனை கொண்டு வருதியா, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, நிறைய காரியங்கள், மாமியார் மருமகள் மூலமாக பல பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பத்தை அலக்கணிக்கு நினைக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? புரிந்து கொண்டு விரட்டி அடிக்கணும். ஏன்னா அதிகாரத்தை கத்த கையில கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாதே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பெருமாளுள்ள ஸ்திரீக்கு சொன்னார், அப்படியே நடந்தது. தபித்தாளே தலித்தா பூமி என்றார். மரித்த பெண் உயிரோடு எழுந்தாள். லாசருவே வெளியே வா. 4 நாள் ஆனவன் வெளியில வந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகாரத்துக்கு அளவே கிடையாது.
பிசாசை பார்த்து இவனை விட்டு போ அப்படின்னா உடனே அலக்கழிச்சிட்டு ஓடி போயிரு. எல்லா காரியத்திலும் அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர்ட்ட தன் மகளுக்காக வந்து கேட்டு ஆண்டவர்ட்ட ஆண்டவரே நாய்க்குட்டி தான், ஆனாலும் மேஜையின் கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிடுமேன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டுட்டு உன் வார்த்தையின்படியே ஆக கடவுது, உன் மகள் பிசாசு நீங்கி சுகமா இருக்காள் சொன்னார். அங்க விடுதலை வந்துடுச்சு. அத்தனை அதிகாரம் உடையவர் எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல என்னென்ன காரியங்கள்லாம் என் வசனத்துக்கு நீ பயந்து நீ ஜெயம் கொண்டு நடந்தா அதிகாரத்தை உன் கையில கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க நாட்களில் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதிவன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் ஒரு வழியா பிசாசு வந்தா கர்த்தர் 7 வழியா சிதறடிப்பார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகார வார்த்தைகளை பேசணும். என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் சொல்றாரு. ஆண்டவர் வாயில வார்த்தைகளை கொடுத்திருக்க, நல்ல வார்த்தைகளை இந்த மாசம் பேசணும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, குறை சொல்ற வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சும்மா ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங் வச்சு பேசக்கூடாது. இந்த வாய் அதிகாரமுள்ள வார்த்தையை பேசி நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சொல்றார், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அந்த அதிகாரத்தை உனக்கு தரேன். அது என்ன அதிகாரமா? அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்கள் போல் நொறுக்கப்படுவார்கள். சங்கீதம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இதை ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கு. அந்த அதிகாரத்தை உனக்கு நான் தரேன், நீ சோர்ந்து போகாத. உன்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு உன்னை பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சு போறாங்களா? அதிகாரத்தை யூஸ் பண்ணி இயேசு நாமத்தினால ஒருவனை என்னை ஏமாற்ற முடியாது, என் பணத்தை நான் இழந்து போக மாட்டேன், எனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். விசுவாசத்தோடு பேசணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் ஜெயிக்க வைக்கும். அந்த விசுவாசம், அந்த அதிகாரம் உள்ள அந்த கர்த்தர் நமக்கு கையில் கொடுத்த அதிகாரத்தை விசுவாச வார்த்தையை வச்சு பேசணும். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அக்னி நெருப்புகள்லாம் அவிந்து போனது. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் ஷாத்ராக் மேஷாக் வாழ்க்கையில, தானியேல் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் செஞ்ச காரியங்கள் விசுவாசம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, அந்த அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதிகாரத்தை நான் விசுவாசிச்சா நான் நல்லா படிக்க முடியும், எனக்கு மறக்காது, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன், நான் நல்ல நிலைமையில இருப்பேன், நான் ஆண்டவருக்காக நான் பிரகாசிப்பேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நான் எல்லாருக்கும் மத்தியில ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், ஒன்றும் என்னை தரமட்டம் ஆக்காது, யாரும் என்னை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை, அவர் அதிகாரம் என் கையில கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல இந்த அதிகாரத்தை நீங்க உபயோகப்படுத்துங்க. இதுவரை உங்க வீட்டுல அலக்களித்து கொண்டிருக்க பொல்லாத ஆவியின் கிரியைகளும் பில்லி சூனியத்தின் கட்டுகளும் உங்க விசுவாச வார்த்தையில அதிகாரத்தோடு கட்டளையிடுங்க. உங்க பிள்ளைகிட்ட இருந்து பிசாசு புறப்பட்டு ஓடும். உங்க மனைவி கிட்டயோ கணவன்கிட்டயோ நேர சொல்லாதீங்க. விசுவாச வார்த்தையை உள்ளத்துல பேசி இந்த எல்லா குழப்பத்தை கொண்டு வர பொல்லாதாவியை வெளியே போன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். 2வது, அவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முதலாவது வந்த போது ஒரு நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றினது. யூதர்கள் அதை பார்க்கல, சாஸ்திரிகள் அதை பார்த்தாங்க, புறஜாதியார் பார்த்தாங்க. அதை பார்த்து தேடி வந்து பிள்ளை தரிசித்தார்கள் இயேசுவோட முதலாம் வருகையில. ஆனா 2வது வருகையில விடிவெளி நட்சத்திரம் எப்ப தெரியுமா? அதிகாலையில தோன்றும். அது யாருக்கு வெளிப்படும்? ஜெயம் கொண்டு அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னை விடிய காலத்து விடிவெளி நட்சத்திரமா வெளிப்படுத்துற. அப்படின்னா உபத்திர காலம், அந்திகிறிஸ்து ஆட்சி, உபத்திர காலம், 3 வருஷம் கொடிய உபத்திர காலம் வருவதற்கு முன்பாக இந்த ஜெயம் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரமாய் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்களுக்கு அவர் எப்படி காட்சியளிப்பார் என்றால் நீதியின் சூரியனாக காட்சியளிப்பார். மல்கியால சொல்லப்பட்டிருக்கு, நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும். ஆனா இயேசுக்காக ஜெயம் கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு சத்தியத்துக்கு சாட்சியா இருந்து சத்தியத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் விட்டு விலகி எந்த போதகத்தையும் கை கொள்ளாதபடி காத்திருக்கிறவர்களுக்கு விடிவெளி நட்சத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல நிறைய கள்ள உபதேசங்கள் வருது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில சபைகள்லாம் சினிமா பாட்டை போடுறாங்க, சினிமா பாட்டை போட்டுட்டு சொல்றாங்க அதுலயே தீர்க்க தரிசனம் வருதுங்கிறாங்க. பிசாசு மண்டையெல்லாம் குழப்பிட்டான், இருள் அடைஞ்சிருச்சு எல்லாம். அது பேசுறான், அப்படி சொன்ன உடனே அதை போடுறாங்க. சர்ச்சில் ஸ்டேஜ்ல அந்த பாட்டை போட்டு இதுல தீர்க்கதரிசனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஆடுறாங்க. ஒரு கூட்டம் கைத்தட்டுது, படித்தவர்கள் ஒரு பெரிய கூட்டம் போகுது. இப்படி பலவித கள்ள உபதேசங்கள்
ஒரு தடவை நீ இயேசு ஏற்றுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவர் அதெல்லாம் மன்னிச்சார். நீ அவருடைய பிள்ளை தான். அவர் எல்லாவற்றுக்கும் உனக்கு என்ன செய்வாரு? உனக்கு சொந்தக்காரர் தான். உனக்கு அவருடைய எல்லா சுதந்திர வேத்தி நீ அனுபவிப்பா என்று தவறான உபதேசம். கவனமா இருங்க. பரலோக ராஜ்யம் வழி நெருக்கம், இடுக்கம். கேட்டுக்கு போகிற வாசல் தான் விரிவு. நீ எப்படியும் நடக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் இப்படிதான் நடக்கணும். சட்ட திட்டங்கள் உண்டு. அமெரிக்காவுக்கு போகணுமா, விசா எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும். எல்லாம் ஒரு சட்ட திட்டங்கள் தான் உள்ள என்டர் பண்ண முடியும். உலகத்துல ஒரு நாட்டுக்கு என்டர் பண்றதுக்கு இவ்வளவு சட்ட திட்டங்கள்னா பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை காரியங்கள். அவருடைய போதகத்தையும் அவருடைய சத்தியத்தையும் தெளிவாய் புரிந்து கொண்டு பலவிதமான கள்ள உபதேசங்கள், இயேசுபேலுடைய போதகங்கள், விக்கிரங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த காரியத்துல இயேசுதான் அப்படி இல்லை. உலகத்தையும் நேசிச்சா, விபச்சாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணா அதெல்லாம் தப்பு கிடையாது. என்னைக்குமே இயேசு உங்ககிட்ட இருக்காரு. சும்மா நீ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். இந்த தவறான உபதேசங்களுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காக்கணும். கவனமா இருங்க. ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு அந்த ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? ஆபிரகாமுக்கெல்லாம் மனைவி இல்லையா? அப்படிலாம் பேசுறாங்க. அதுக்கு கைத்தட்டுற கூட்டங்கள் இருக்கு. கவனமா இருந்து கொள்ளுங்க. நாம இந்த காலத்துல சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த தியத்திரா சபை எப்படி அப்போஸ்டசி, விசுவாசத்தை விட்டு விலகின சபை. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு விலகிட்ட, நான் தேவகுமாரனா உன் மத்தியில வெளிப்படுகிறேன். சத்தியத்தை கைக்கொள், நீ ஜெயம் கொண்டா, உனக்கு அதிகாரத்தையும் கொடுப்பேன், விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்க கவலைகள் எல்லாம் மாற்றுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உனக்கு விரோதமா வருகிற எல்லா காரியத்தையும் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி நீ பேசு. நீ பேசு, விசுவாசத்தை பேசு. உன் குடும்பத்துல ஒரு கலக்கம் நீங்கி சமாதானம் உண்டாக போகுது. உன் குடும்பத்தில் இருக்கிற மாறாவின் கசப்பெல்லாம் மாறி மதுரமாய் மாற்றக்கூடிய சூழ்நிலை நான் வைத்திருக்கிறேன். ஆனா நீ தான் கோஆபரேட் பண்ணும். நீ விசுவாசித்து தைரியத்தோடு இந்த அதிகாரத்தோடு நீ பேசலாம். உனக்குன்னு இந்த மாதத்துல வைத்திருக்க அத்தனை நன்மைகளும் உண்மையில் பலிக்கும். கர்த்தர் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. வார்த்தையை நல்ல வெளிப்படுத்த விசேஷத்துல இந்த தீர்த்திர சபையை குறித்து திருப்பி நீங்க வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் தெளிவையும் கொடுப்பாரா. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயம் கொண்டவனுக்கு நானும் அதிகாரத்தை கொடுப்பேன், விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, நன்றி. இந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த மாதத்துல ஜெபித்து ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு புதிய நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் உண்டாகட்டும். கொடுத்திருக்க ஆளுகை என்ன, அதிகாரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் பிறக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். சமாதானம் இல்லாத குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெப தூபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழும்பட்டும். ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜா, வானத்திலும் சகல அதிகாரம், பூமியிலும் சகல அதிகாரம், எங்கள் மேலும் சகல அதிகாரம் உடையவராய் நீர் எங்களோடு இருக்கிறபடினால உம்முடைய அதிகாரத்துக்கு மீறி எந்த காரியமும் எங்களுக்கு வராதப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆற்றி தேற்றுங்கப்பா. பயங்கர வேதனையோடு கணவன் இப்படி பண்ணிட்டாங்களே என்று வேதனையோடு தவித்து கொண்டிருக்க மகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தரே, இந்த காரியத்தை நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.